அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் அன்பாக்சிங். நான் உங்கள் லோகேஷ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா போட் ஸ்டோன் 352 ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் அன்பாக்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ண போறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க அன்பாக்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் பாக்ஸ்க்கு முன்னாடி ஸ்பீக்கரோட இமேஜ் போட்டிருக்காங்க, போட்டோட லோகோ போட்டிருக்காங்க. மேலே வந்து ஸ்டோன் 352 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பாக்ஸுக்கு சைடில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாக்ஸுக்கு சைடில் வந்து IPXL வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 watts RMS இன்புட் சவுண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து எனர்ஜெட்டிக் சைன்ட்ரோனிக்கல் டிசைன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கருக்கு பின்னாடி பாக்ஸில் வந்து ஸ்பீக்கரோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து TW ஃபங்க்ஷன், அதாவது இதே மாதிரி இன்னொரு ஸ்பீக்கர் வாங்கினீங்கன்னா ரெண்டும் TWஸாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ப்ளே பேக் டைம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 12 hours அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து 12 hours ப்ளே பேக் டைம் வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கீழே வந்து என்னென்ன ஃபங்க்ஷன், மல்டிமீடியா கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூடூத், TF கார்டு, ஆக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இருக்கு. பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாக்ஸ்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா மேலேயே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். உள்ளே வந்து சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 1 மீட்டர் வரும். டைப்-C சார்ஜர் தான். நெக்ஸ்ட்டு சில புக்லெஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நம்ம ஸ்பீக்கரில் ஒட்டிக்கிற மாதிரி ஸ்டிக்கர் நிறையாவே கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் ஓர வச்சுட்டு ஸ்பீக்கரை பார்ப்போம். ஸ்பீக்கர் கவரில் பேக் பண்ணியிருக்காங்க. வெளியே எடுப்போம். இது பேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஸ்பீக்கரை பார்ப்போம். ஓகே, இது இங்கே இப்படி இருக்கட்டும். ஸ்பீக்கர் வெளியே எடுத்தோம்னா ஸ்பீக்கரோட லுக் வந்து இப்படி தான் இருக்கு. நீங்கள் சார்ஜர் கேபிள் யூஸ் பண்ணும்போது அரௌண்ட் 5 வாட்டுக்கான சார்ஜர் கேபிள் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி போயிடும். நம்ம இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்பீக்கரை பார்ப்போம். இதான் ஸ்பீக்கரோட லுக். ஸ்பீக்கரோட லுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. லப்பரால் கவர் பண்ணியிருக்காங்க. சுற்றியும் நல்லா டிசைன் சூப்பராக இருக்குது. ஸ்பீக்கர் வந்து 2 பக்கம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கர், இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கர். மொத்தம் 10 watt ஸ்பீக்கர். மேலே பேஸ் ரேடியேட்டர் இருக்குது, கீழேயும் பேஸ் ரேடியேட்டர் இருக்குது. மொத்தம் 2 பேஸ் ரேடியேட்டர் இந்த ஸ்பீக்கரில். நெக்ஸ்ட்டு பவர் ஆன் பண்ணுற மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. ப்ளே பாஸ் பண்ணுற மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கு பின்னாடி வந்து சார்ஜிங் போர்ட் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. TF கார்டு போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சார்ஜ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த லப்பரை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா IPX வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு
தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. வாட்டர் மழை இல்லை ஏதாவது வேர்வை பட்டா ஒன்றும் ஆகாது. தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. அதுக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. வெயிட்டாகவும் இருக்குது. ஸ்பீக்கர் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஒரு ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மரத்தில் இல்லை எங்கேயாவது கையில் கம்பியில் தொங்க விட்டுக்கிற மாதிரி ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே தாங்குது. நல்லா கிரிப்பாக இருக்குது. நம்ம இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். ஆன் பண்ணுவோம் முதல்ல. Power on. You've plugged into Nirvana. Bluetooth mode. பவர் ஆன் ப்ளூடூத் மோட் அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்பீக்கர்லேயே இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் எவ்வளோ சார்ஜ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் 4 டாட் கொடுத்துருக்காங்க. 4 டாட்டில் ஒன்று குறைய அந்தந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். இதுவே நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் எவ்வளோ சார்ஜ் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு 80யா 90யா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். நம்ம வந்து ப்ளூடூத்தில் இப்போ கனெக்ட் பண்ணி பார்ப்போம். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ப்ளூடூத்தில் பேர் பண்ணுறேன். முதல்ல ப்ளூடூத் ஆன் பண்ணிப்போம். ஸ்டோன் 352 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நம்ம கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு ஆடியோ சாம்பிள் போடுறேன். எப்படி இருக்குன்னு கேளுங்க. இதுலயே ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். ப்ளே பண்றேன். இதுலயே சவுண்ட் கம்மி பண்ணிக்கலாம். நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஃபுல்லா இருக்கு.
சவுண்ட் குவாலிட்டி கேட்டிருப்பீங்க. சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. பேஸ் எஃபெக்ட் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பேஸ் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. போட்டில் வந்து எந்த நம்ம வந்து என்ன வாங்கினாலும், ஹெட்ஃபோன் வாங்கினாலும், நார்மல் சின்ன ஸ்பீக்கர் வாங்கினா கூட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். போட் கம்பெனி சொல்லவே வேணாம், ரொம்ப எஃபெக்டாக இருக்குது. பேஸ் குவாலிட்டி நல்லா இருக்குது. பிரெஞ்சே வைப்ரேட் ஆகுது லைட்டாக. நம்ம வந்து ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணி பார்ப்போம், இதே மாதிரி தான் சவுண்ட் கேட்குதா இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கேட்குதா அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து ஆக்ஸ் கேபிளை வந்து அவங்க இது பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம வெளியே எடுப்போம். ரொம்ப டைட்டாக கொடுத்துருக்காங்க, எடுக்க முடியல. நார்மலாக ஆக்ஸ் கேபிளில் வந்து கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் லோவாக தான் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். நம்ம வந்து இது ரொம்ப டைட்டாக கொடுத்துருக்கனால எடுக்க முடியல வெளியே. நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே, எடுத்துட்டோம். அப்பா, ரொம்ப டைட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது தனியாக ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணுவோம். சொல்லிடுச்சு ஆக்ஸ் மோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு. நான் நோட்டிஃபிகேஷன் வராதுன்னு நினச்சேன், வந்துடுச்சு. ஸோ ஓகே, நம்மளுக்கு நல்லது தானே நோட்டிஃபிகேஷன் வர்றது. ஆக்ஸ் மோட் அப்படின்னு சொல்லிடுச்சு. நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். கனெக்ட் பண்ணிட்டேன், ப்ளே பண்ணுறேன். குவாலிட்டிலையும் நல்லா இருக்கு எஃபெக்ட். ஆக்ஸ் குவாலிட்டியில் பேஸ் கொஞ்சம் சூப்பராக இருக்கு. திரும்பி ப்ளூடூத் மோடுக்கே வந்துருச்சு. நம்ம வந்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். நல்லா க்ளோஸ் பண்ணா தான் வாட்டர் வந்து எதுவும் உள்ளே போகாது. சப்போஸ் நலஸ்டிங்னா வாட்டர் எதுவும் உள்ளே போகாது. கேபிள் வந்து அரௌண்டு 1/2 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. 1 மீட்டர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். 1/2 மீட்டர் கொடுத்துருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பேக்கிங்காக இருக்குது. பாக்ஸையே திரும்ப திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு நீக்கலாம் போல, அந்த அளவுக்கு டிசைனாக இருக்குது. எந்த ஸ்பீக்கர்லையும் நான் இப்படி பார்த்ததில்ல. போட்டில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க விளையாட்டுருக்கு. பாக்ஸ் பேக்கிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்பீக்கருக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. இந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணணும், அப்படின்னா தான் அந்த பேஜுக்கு அது கூட்டிகிட்டு போவோம். இந்த கியூஆர் கோடை வந்து மொபைலில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு நீங்கள் போயிடலாம், வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கருக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. மற்றபடி இந்த ஸ்பீக்கரில் டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்பீக்கரில் வந்து டிஎஃப் கார்டு போடுற மாதிரி, அதாவது மெமரி கார்டு போடுற மாதிரி தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பென்ட்ரைவ் போடுற மாதிரி போட்டு இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிஎஃப் கார்டு நம்ம போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். மற்றபடி ப்ளூடூத்தில் போட்டு பாட்டு கேட்குறதுக்கு ஒர்த்தான ஸ்பீக்கர் தான். நல்ல பேஸ் எஃபெக்ட் இருக்கிற ஸ்பீக்கர் தான். கொடுத்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருக்கும். நல்லா இருக்குது. டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பேஸ் ரேடியேட்டரும் சரி,
ஒவ்வொரு ஸ்பீக்கரில் பேஸ் ரேடியேட்டர் கொடுத்துருக்கிறது வந்து லைட்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து கெட்டியமாகவே இருக்குது. நல்லா அமுத்துனா கூட ப்ரெஸ் ஆகிட்டு உள்ளே போயிட்டு வருது. நல்லா இருக்குது எஃபெக்டும் நல்லா இருக்குது. பேஸ் ரேடியேட்டர் வந்து மேலே போயிட்டு வருது. மற்றபடி இந்த ஸ்பீக்கரில் வந்து 2000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை சார்ஜ் பண்ணோம்னா அரௌண்டு 3 hours சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளேபேக் டைம் வந்து 12 hours சொல்லியிருக்காங்க. 12 hours வருமாங்கிறது டவுட்டு தான். நான் ஒரு 6 hours யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா இருக்குது எஃபெக்ட்டு. இந்த மாதிரி நிறையா ஸ்பீக்கர் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Yeah.